இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 8ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 24ஆம் திருநாள். நவமி திதியும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் பொதுவாகவே கைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, சகோதரத்துவத்தில் பிரச்சனை, சொத்து பத்துக்கள் விற்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னா இன்றைய நாள் வாமனன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய பிராயச்சித்தம் பரிகாரமாக மாறும். என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கரும்பு சாறு, கரும்பு பால், இது வாமன ரூபத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு 3 பேருக்கு கொடுத்தா போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அதே மாதிரி பெண்கள் யாருக்கார உடல்நிலைகளில் பாதிப்பு இருக்குன்னா அங்காள பரமேஸ்வரி வழிபாடு இந்த நாள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். குங்கும அர்ச்சனை பண்ணலாம். அந்த குங்குமத்தை டெய்லியும் நெத்தி கட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம், அதுலேயுமே அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசு நெய் ஊற்றி சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி, அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரைந்த பிரயாணம் ஒன்று காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கும். திடீர்னு டக்குன்னு ஒரு கோபம் நமக்கு வர்ற மாதிரி ஒரு சம்பவம் காதில் கேட்கும். சில விஷயங்கள் ஏன் அப்படி நடக்குது, நம்ம ஏன் அமைதியாக இருக்கணும், நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்னு உள்ளேருந்து ஒரு உத்வேகம்லாம் கிளம்பும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹார்ட்வேர் அண்ட் ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் பிரம்மாண்டமாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். எதுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தையுமே விட்டு கொடுக்காம ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமாக இருக்குது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு, சுவையான உணவு உட்கொள்ளக்கூடிய நாள். ஏன்னா இதெல்லாம் மெயினான பலன். சில நாட்கள் நமக்கு சாப்பாடே கிடைக்காது. 3 மணி 4 மணி வரைக்கும் ஒரு இடத்துல எங்கேயாவது சுற்றின்னு இருப்போம், யார்கிட்டயாவது பேசின்னு இருப்போம், ஆனால் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நாட்களில் ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணாமையே சில விஷயங்கள் நடக்குங்கிறதுல இதில் முக்கியமானது. அதே மாதிரி விற்க முடியாத பல விஷயங்களை இன்றைய நாள் நீங்கள் பேசி கொடுத்துருவீங்க, ஈஸியாக முடிக்கும். அதுவும் மெயினாக நிலப்புலன்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஓடின்றதுன்னா அது இன்றைய நாள் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அமோகமாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய டேப்பு மாதிரி விஷயங்கள்லாம், வால்வு, டேப்பு, பைப்பு, இதெல்லாம் பிரச்சனை மாற்றக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, நிலப்புலன்கள், வாகனங்கள் கண்டிப்பாக ஏதாவது விற்கணும்னா கண்டிப்பாக விற்கலாம். இல்லைன்னா ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பழு நீக்கி சரி பண்ணுற மாதிரி வரும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அம்மா கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க. அம்மாவுக்கு உட்கார வச்சு நல்லா காமெடியாக ஏதாவது பேசுங்க, அம்மா கூல் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி நாட்களில் இதை மட்டும் பண்ணால் போகிறோம், நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். யாரெல்லாம் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறீங்களோ, தொழில் செய்கிறீங்களோ அற்புதமாக இருக்கும். உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கும் முக்கியமான மாற்றங்கள் உங்கள் தொழில் முறையாக நீங்கள் அம்சங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். இந்த மாதிரி நாட்களில் எங்கேயாவது திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். வண்டி ஓட்டுறது ஒன்றா இருக்கும், ரோடு ஒன்றா இருக்கும், திங்க் பண்ணுறது எங்கேயோ இருக்கும். அண்ணன் தம்பி மூலியமாக வரக்கூடிய ஃபோன் கால் லைட்டாக டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும், சலசலப்பை கொடுக்கும். முக்கியமான செலவுகள், முக்கியமான பண தேவைகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் சமாளிச்சிருவீங்கிறது தான் மேட்ரு. அதே அண்ணன் தம்பி தான் உங்களுக்கு உதவக்கூடிய அம்சங்கள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல பொதுவாக உட்கார்ந்துருக்காரு சந்திரனும் செவ்வாயும். லாபங்கள் நிறைந்த நாராக இருக்கப்படுது. பேர் என்ன? சந்திர மங்கள யோகம்னு சொல்லுவோம். சந்திரனும் மங்களனும் சேர்ந்து இருக்கக்கூடிய யோகம். இந்த இணைவு என்ன பண்ணுன்னா திடீரென்று ஒரு வெற்றியை கொடுக்கும். ஒரு மூத்தவர் மூலியமா, ஒரு நண்பர் மூலியமா ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எதிர்பாராத ஒரு லேண்டை விற்க வேண்டி இருக்குது, விற்க முடியலன்னா இப்போ ஒரு நண்பர் மூலியமா ஒரு ஒப்பந்தம் போடுவீங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. நிறையா பேருக்கு இந்த நாள் பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நீங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அமோகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வேலைகள் எல்லாமே தடைப்பட்டிருக்கே, இது எப்போ முடியும்னு தெரியலையேன்னு சொல்லி உட்காந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் இந்த நாள் டப்புன்னு முடியும்.
கனரகம்னு சொல்லுவோம். ராகு என்றால் கனரகம், செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறனால யாரெல்லாம் போர் வண்டி ஓட்டுறீங்களோ, யாரெல்லாம் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் பெரிய பெரிய மெஷினரிலாம் வச்சு செயல்படுறீங்களோ அவளுக்கெல்லாம் இந்த நாள் பெரிய ஒரு ஏற்றம், ஒரு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, பாக்கிகள் வசூல் ஆகிறதுன்னு சொல்லி மாறி மாறி உங்களுக்கு நல்லது நடக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. முக்கியமான வழிபாடுகளில் செல்வ கணபதி வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிச்சா பாடுறா ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் வரும். கண்டிப்பாக பிரயாணம் உண்டு. வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் உண்டு. ஒரு பெரிய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக ஓயக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான தொழில் நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. வீட்டில் பெரியவங்க மூலியமாக பெரிய ஒரு ஆதரவு இல்லாமல் இருந்த நிலைமையில் இப்போ அந்த நிலைமை அப்படியே மாறுறதுன்னு சொல்லலாம். மே மாதம் குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சி பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு போய் பொதுவாக துலாம் ராசி நண்பர்களுக்கு ஸ்டார் ஸ்டேட்டஸ்க்கு உயர்த்தி விடும். ஸ்டார்னா என்ன அர்த்தம் தெரியும்ல உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவரை மாதிரி நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு உங்களுக்கு பயங்கர நல்ல விஷயம் நடக்கும். அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. அது இந்த நாள்லேருந்தே ஆரம்பிக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள்னு சொல்லலாம். அஷ்டமத்தில் போய் இந்த செவ்வாய் சந்திரன் மாட்டின்னு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கொஞ்சம் சங்கடம். என்னென்னா மெயினாக கரெக்டாக குளிக்க போய் பக்கெட் வச்சு துண்டெல்லாம் கொண்டு வந்து போட்டு எல்லாம் ரெடி ஆகி டாப்பு திருப்புனா தண்ணி வராது. ஐயையோ இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா மெயின் வேல்வில் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேருடைய வீட்டில் நடக்கும்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் கூட போடுங்க. ஆனால் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே அந்த உங்கள் பைப்பு வேல்வு இது எல்லாம் பிரச்சனை கொடுக்கும். சில பேருடைய வீட்டில் நல்லாவே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வந்து உங்கள் வீட்டு முன்னாடி தோண்டி போட்டுருவாங்க. நான் எப்படா வெளியே போகிறது இப்போ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் கொடுக்கும். இதெல்லாம் முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும். நிறைய பேர் வண்டி வாகனம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் அந்த ஊருக்கு போகணுன்னு மட்டும் பிளான் பண்ணுவீங்க. பெட்ரோல் யார் போடுவா? இங்கேருந்து பெட்ரோல் பங்கு போகிற கூட பார்க்க மாட்டீங்க. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சில்மிஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள்னு சொல்லலாம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாயும் சந்திரனும் உட்காந்து நேர்கதியில் பார்வை உங்கள் ராசி லக்னத்தில் மேலே வருகிறது. வேகம் ப்ளஸ் விவேகம் ரெண்டும் கலந்த நாள். சுறுசுறுப்புக்கு மாறு பெயர் யார் அப்படின்னு கேட்டால் தனுசு ராசி நண்பர்கள் தான். அதனால் இந்த மாதிரி நாட்களில் அண்ணன் தம்பிகளோட சண்டைலாம் கொஞ்சம் சரியாயிடும். போக்குவரத்து பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிடும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓயும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கும். ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க மூலிமா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூப்பரான நாள். திருச்செந்தூர் முருகனை மனசார வணங்குங்க. போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரச்சனை ஓயக்கூடிய நாள் அப்படி வேணால் சொல்லலாம். 6ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருந்து சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருக்கறனால இவ்வளோ நாளாக ஓடின்னு இருக்கக்கூடிய பிரச்சனை ஓயும். இவ்வளோ நாளாக நீ எடுத்துட்டு இருக்கக்கூடிய மெடிசன் போதும் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாளாக இருந்த கடன் ஏதோ இடத்துல நம்மளால் தீர்க்க முடியுங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். ஸோ இந்த மாதிரி நாட்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் பேசி டென்ஷன் ஆகக்கூடாது. கடுப்பேத்துறார் மை லாட் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் தேவையில்லாமல் சண்டை மூட்டி விடுறது, சண்டை போடுறது, போட்டி போடுறது. சில பேரோட வீட்டிலலாம் சரியான காமெடி. காலையில் 7:15 தான் இந்த காமெடியே நடக்கும். குழந்தை ஸ்கூலுக்கு போகணுன்னு அவர் போய் உட்காந்து குளிச்சுட்டு இருப்பார். அடுத்து யார் குளிக்கிறதுங்கிற போட்டி ஓடின்னு இருக்கும். அதுக்குள்ளே 2 பேர் வாக்கிங் போவாங்க. இந்த மாதிரிலாம் வீட்டில் ஒரே சமாச்சாரம் ஒரே காமெடியாக தான் ஓடும். இந்த மாதிரி நாட்களில் தயவுசெய்து போட்டி போட்டு பக்கெட்டை கொண்டு போய் முன்னாடி வச்சிடாதீங்க. யார் ஃபஸ்ட்டு போகணுமோ அவங்கள போக விட்டுருங்க. அதுதான் நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் சுவாரஸ்யமாகவும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்ட ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர மங்கள யோகம் என்ன பண்ணுன்னா, வீட்டில் பூர்வீக சொத்துக்கள் விற்க முடியாமல் கஷ்டம் கொடுத்துன்றதுன்னா இப்போ விற்கலாம். அந்த பூர்வீக சொத்து விற்று பணம் வருமானு கேட்டால் இப்போ வரும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமாக குழந்தைகள் ஆடல் பாடல் கலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுன்னு இருக்காங்க. கராட்டை கற்றுன்னு இருக்காங்க, சிலம்பம் கற்றுன்னு இருக்காங்க, இல்லை நளினம் அதாவது நாட்டியம் கற்றுன்னு இருக்காங்க. சில பேர் பாட்டு கற்றுன்னு இருக்காங்க.
இவங்களுக்கெல்லாம் லைஃப்பில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற வேண்டும், பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை நிவர்த்தி ஆகணும், மனநல பாதிப்பு கிளியர் ஆகணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணால் மிருதங்க சைலேஸ்வரி அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கா, எங்கன்னா கேரளா பக்கம், இங்கே இல்லை. அந்த மிருதங்க சைலேஸ்வரியை இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்வது அமோகமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னு இருக்கீங்களோ தாராளமாக பண்ணுவீங்க. நல்ல நாளாக இன்றைய நாள் மாறக்கூடிய பிராப்தம் இருக்குது. ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நில புலன்கள் சார்ந்த பெரிய ஒரு விஷயம் இன்றைய நாள் நீங்கள் வாங்க போகிறீங்க, இன்னொன்று விற்க போகிறீங்க, ரெண்டுமே சொல்லலாம். எதெல்லாம் உங்களுக்கு முடிய மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிங்களோ நம்ம முடிச்சிருவீங்க. அதே மாதிரி அம்மாவுடைய ஹெல்த்தில் பிபி மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். மெயினாக ரத்தம் சார்ந்த ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அது கொஞ்சம் கரெக்டாக மாத்திரை மருந்துலாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி நாட்களில் நல்லா வாக்கிங் போங்க, நீங்கள் நினச்சதை அப்படியே சக்ஸஸ் பண்ண முடியும். நிறைய ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். அவசரப்பட்டு எந்த விஷயத்தையுமே கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க, அதை மட்டும் பார்த்துக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி நான் பண்ணிடுறேன்னு மட்டும் கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், அதை மட்டும் பார்த்துக்கணும். இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கருமாரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். சரி, இந்த நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் யாருக்குன்னு கேட்டால் சிம்மத்துக்கு, ரெண்டாவது மேஷம், மூன்றாவது தனுசு. அனைவருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.